குருவனுடைய பார்வை அப்படியே இந்த வருஷம் பூரா இருக்கு சார். கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி நகர்ந்து நமக்காக பார்த்து நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காகவே குரு பகவான் இருக்கிறார். குரு பகவானுடைய இருப்பிடத்தை விட குருவானுடைய பார்வை ஏற்றம் தரக்கூடியது மகர ராசிக்கு. அதுவும் எஸ்பெஷலி ராகு பயிற்சி வேறு இருக்குது இந்த வருஷம். கடைசியில் ராகு பயிற்சி இருக்குது. ராகு பயிற்சி குரு பயிற்சி ரெண்டுமே. ராகு கேத்து வந்து கும்பத்திலிருந்து மகரத்திற்கும், கேத்து வந்து சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் இடம்பெயர்கிறார்கள். அதனால் கொஞ்சம் இரண்டாவது பாதியில் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரிவு ஏதாவது இருக்கிறது சாத்தியக்கூறுகள் இருக்குது சார். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் சின்ன சங்கடங்கள் இருக்கும், பிரிவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த பிரிவு நல்ல பிரிவாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் நம்ம வெளிநாடு போகிறோம் அப்படின்னா அது ஒரு பிரிவு தான். வெளி மாநிலம் போகிறோம், ஒரு டிரான்ஸ்ஃபரில் வெளி மாநிலம் போகிறோம், ஒரு ப்ரமோஷனில் வெளியே போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன பிரிவுகள் இருப்பதற்கு, இரண்டாவது பாதையிலே பிரிவுகள் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்முடைய குருவனுடைய பார்வை ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழிச்சு குருவனுடைய பார்வை இருக்கும்போது, 7ஆம் பார்வையாக குரு பார்க்குற போது நம்முடைய மகர ராசிக்காரர்களுக்கு மகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களும் சேர்ந்து நாம் இப்போ ஒரு சின்ன சங்கடங்களை எதிர்கொண்டு இருக்கிறோம். வீடு பிரச்சனையாக இருக்குது, வீட்டுக்கு பிரச்சனை இருக்குது. அந்த வீட்டு பிரச்சனை எப்போ தீரும்னு தெரியல. நம்முடைய நண்பர்களுக்குள்ள சின்ன கொடுக்கல் வாங்கல் இருக்குது. நம்ம படம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ நமக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வர மாட்டேங்குது. அந்த சங்கடங்கள் இருக்குது. உறவினர்களிட சின்ன சங்கடங்கள் இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எவ்வளோதான் கண்ட்ரோல்டாக இருந்தாலும் சில சந்தர்ப்பத்தில் நம்மளை மீறி ஏதாவது வார்த்தை சொல்லிடுறோம் சார். ஏன் சொல்கிறோன்னே தெரிய மாட்டேன்ருச்சு. சில சந்தர்ப்பத்தில் நமக்கு வரக்கூடிய எரிச்சல் இருக்குது. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த மாதிரி ஒரு எரிச்சலோடு சில சந்தர்ப்பத்தில் இருக்கும். இதெல்லாம் சரியாயிடும். இதெல்லாம் சரியாவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது. அதற்கடுத்தது நமக்கு இந்த சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு எவ்வளோதான் அலைஞ்சாலுமே நம்ம எதிர்பார்த்த லாபம் வர மாட்டேங்கிறது. எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு தேவையானது கிடைக்க மாட்டேங்கிறது. அதை விட முக்கியமானது நமக்கு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஒரு